இங்கே தமிழகத்தில் கூட திருவண்ணாமலையில் நீங்கள் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு விவசாயியை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போடுறீங்க. அப்போ இந்தியா முழுக்கவே விவசாயியை அவமதிச்சுக்கிட்டுங்க. இந்த விவசாயி அழிஞ்சா எவனாச்சும் வாழ முடியுமா? தண்ணீருக்காக வேண்டி போராடணும் விவசாயி தான், உணவுக்காக வேண்டி போராடணும் விவசாயி தான். நாட்டை கல்லோ அடித்து சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கவன் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பொருளாதார நிபுணர்னு சொல்லிட்டு நீங்கள் குளிர்சாதன அறையிலேருந்து திட்டம் போட்டால் நடக்குமா? அடே முட்டாள்களே, நேரில் வந்து மக்களை சந்தி. பொருளாதாரத்தில் எந்த விவசாயி குடும்பமாச்சும் இந்த வருஷம் சொத்து வாங்கியிருக்கான்னு சொல்லு. படித்த இளைஞர்கள் விவசாயத்துக்கு வர மறுத்து வேறு தொழிலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த விவசாயி அழிஞ்சா இந்தியா வல்லரசாகுமா, நல்லரசாகுமா? என்ன நீ சர்வாதிகாரி மாதிரி இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து டெல்லியில் போராடுற விவசாயியே நீ குண்டால் அடித்து இன்றைக்கி துப்பாக்கி சூழலை உயர்ந்திருக்கான். ஏற்கனவே 700 பேருக்கு மேலே இறந்துட்டான். இப்போ நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 10 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகள் மரணம் அடைந்திருக்கார்கள். உன்னால் பாதிக்கப்பட்டது